ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஆர் கேமிங்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மைன்கிராஃப்ட் சர்வைவல் எபிசோட் பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன பார்ட்லேருந்து போன வீடியோ போட்டப்போ தீபாவளி இருந்தால் தீபாவளி எபிசோட் போட்டிருப்போம். தீபாவளி அன்றைக்கி ஜாலியாக இருக்கலாம்னு நாம் நிறைய கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். சரி, அப்புறம் எப்படி இந்த ஷீல்டெலாம் டிசைன் மாற்றிருக்கான்னு வேணால் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஷீல்டு க்ரீப்பர் டிசைன் மாற்றிருக்கேன். நல்லா இருக்குல்ல? அம்மா அந்த க்ரீப்பர் ஹெட் ஒன்று கமாண்ட் யூஸ் பண்ணி எடுத்தேன். இங்கே பாருங்கள், எப்படி சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ்? அம்மா நம்ம போன வீடியோவில் நிறைய பட்டாசு அடிச்சிருப்போம், ஃபயர் ஒர்க். ஆனால் நம்ம எடுத்து ஓரமாக வச்சிடலாம். ஏன்னா நம்ம இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோரேஷன் போகணும். ஃபர்ஸ்ட் தேவையான பொருளாக நம்ம கீழே போட்டுடலாம். ஓகே, காபிள் ஸ்டோனில் எதுக்கு இருக்குன்னு தெரியல. ஓகே, ஃபிஷ்ஷிங் ராட் தேவைப்படும். ஓகே, எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சுக்கிச்சு. இது க்ரீப்பர் ஹெட் போட்டுக்கலாமா வேணாமா? இல்லை, நம்மளுக்கு சேஃப்டி முக்கியம். க்ரீப்பர் ஹெட் கையிலே வச்சுக்கலாம். நம்ம ஸ்டோன் பிகாக்ஸ் ஆக்ஸ் வேணும். இப்போதும் நினைக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எக்ஸ்ப்ளோரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ மழை பெய்யுது. சூப்பராக இருக்குது கிளைமேட். நம்ம நீச்சல் அடித்து இந்த கரைக்கு வரணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அயன் செஸ்ட் பிளேட்டும் பூட்ஸும் மட்டும் தான் செஞ்சுருக்கோம். நம்மளுக்கு பிகாக்ஸ் கிடைச்சா டைமண்ட் இல்லைனா கோல்டெலாம் கிடைச்சா மைண்ட் பண்ண முடியும். ஹாய் டாகி. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே பாருங்கள், நம்ம ஷீல்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். க்ரீப்பர் ஃபேஸ், என்னோடய ஸ்கின் கலரும் என்னோடய ஸ்கின்னும் க்ரீப்பர் ஹெட்டும் வச்சுருக்கேன். நான் ரெண்டுமே கமாண்ட் யூஸ் பண்ணி தான் எடுத்தேன் நான். ஓகே, போகலாம். டக்குன்னு போ. கேவ் வாட்ச் கிடைக்குமா இந்த டைமில்? நான் பெட் எடுத்து கையில் வச்சுக்கலாம். ஓகே, நிறைய தடங்கள் வருது. எல்லாத்தையும் இடிச்சிட்டே இருக்கோம் நம்ம. சூப்பர். போக முடியல. இப்போ கேவ் ஏதாச்சும் கிடைச்சா மைனிங் போகலாம். அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ டக்குன்னு ஆனால் வீடு கட்டிடலாமா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பாட்டில் புது வீடு கட்டிடலாம். அந்த பழைய வீட்டில் நம்ம வாழ வேணாம். அந்த பழைய வீடு நம்ம போன பாட்டில் வெடிக்க வச்சிட்டோம் டிஎன்டி யூஸ் பண்ணி. ஓகே, நிறைய பூவாக இருக்குது. வில்லேஜ் ஒன்று கிடச்சா நல்லாயிருக்கும். நம்ம ஒன்றும் ப்ரெட்டு கூட செய்யலை. இங்கே ஒரு கேவ் இருக்கு. ஸ்கெலிட்டன் வச்சுக்காத மூஞ்சி அடிச்சிடுவேன். சோழியை முடிச்சிடுவேன். சொல்ல ஏன் தேவையில்லாத வேலை உனக்கு? எலும்பு கிடச்சிருக்கு. ஸ்டார்டிங்லேயே ஒருத்தன் இருக்கானே, இவ்வளோ டீப்பாக இருக்குது. நம்மளுக்கு கண்டிப்பாக டார்ச் தேவைப்படும். ஓகே, யாரா நீங்கள் வந்துட்டே இருக்கீங்க வெறுப்பு எடுத்துக்கினே? இவ்வளோ க்ரீப்பியாக சவுண்ட் விட்றாங்க. அடி ஓகே, இப்போ நம்ம கேவிங் போனோம். நம்மளுக்கு அயன் கிடைக்கணும்னா ஒரே வழியாக கேவிங் தான்.
யாரா அது? ஜாம்பிலாம் கத்துது, இப்போவே பயமாக இருக்கு. சொல்லு. இவனை முடிச்சாச்சு, இவனை முடிக்கணும் இப்போ. அடி டாஜ் ஆகிட்டே இருக்கானே. ஏன் முடிச்சாச்சு. இவனையும் முடிச்சாச்சு. இவ்வளோ கீழே வந்துட்டோமே, எவ்வளோ மேலே போவோம்? க்ரீப்பர். நம்மளுக்கு வழி போட்டு கொடுத்துட்டோம், அதுலேயும் சந்தோஷம். கேவிங் வந்தால் நிறைய பொருள் கிடைக்கும்னு சொல்லி வந்தால் ஒன்றுமே இல்லை. டெட் எண்டை மட்டும் காமிச்சிடாதீங்க. வெறுப்பாயிரும். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஷீல்டு டேமேஜ் ஆகி எங்கே இந்த ஸ்வாட் எவ்வளோ அட்டாக் டேமேஜ் 5 இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மகிட்ட எவ்வளோ அயன் இருக்குது இப்போ? 9 அயன் இருக்குது. அப்போ நம்ம வெளியே போகாமல் உட்காந்து ஸ்மெல் பண்ணிக்கலாம். ஸ்மெல்ட். ஒளி தெரிந்து விட்டது. ஒளி தெரியறதுக்கு வந்தோம், கேவிங் பண்ணுறதுக்குன்னு வந்தோம். வெளிச்சத்துக்கு இவ்வளோ சந்தோஷப்படுறோம். ஏதாச்சும் அயன் கோலா கொடுத்து சாவடிக்காதீங்க, அயனை கொடுங்க. ஐ நீட் அயன். அயன் அயன் கிராஸ் வந்துருச்சு. கிராஸ் வந்துருக்கு. நோ நோ நோ. இந்த ஸ்ட்ரிப் மைனிங் தான் நம்ம பண்ணும் போல கடைசி வரைக்கும். டக்குன்னு 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 காப்பரு வடிக்காதீங்கண்ணா. காப்பரை கோழையே கொடுத்து அயன் ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. நான் வந்து கோஆர்டினேட்ஸ் அப்புறமா டேஸ் பிளேடு ஆன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப வந்துட்டேன். இப்போ நாம் வந்து 58 இருக்கோம். நம்ம மைனஸ்க்கு போனால் தான் நம்மளுக்கு இது கிடைக்கும். அப்போ நம்ம கீழே போகணும். நிறைய அயன்லாம் கிடச்சா நல்லாயிருக்கும். ஓகே வந்துட்டோம். என்னங்க இது இப்படி வந்து மாட்டி விட்டாங்க. இன்னும் இந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது. அப்படின்னா டர்ட் இருக்கிற இடத்துக்கு அடியில் தண்ணி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது இப்போ? மாட்டிக்கிட்டோமே. ஏன் பிளாக் வைக்க முடியல? ஷபா, இது ஒரு பிரச்சனையா இப்போ? என்னங்க டக்குன்னு போட அந்த பிளாக்கை இப்போ ப்ளேஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். மண்டை இடிக்குது. இப்போ வந்த வழியிலே நம்ம ரிட்டர்ன். எவ்வளோ மோசமான லக். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அந்த கேவ்லேருந்து மேலே வரேன்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு வேறு ஒரு பயோம்க்கு வந்திருக்கேன். இப்போ நைட் வேறு ஆயிடுச்சு. நம்ம தூங்கிடலாம் ஃபஸ்ட்டு. எங்கேயாச்சும் நல்லதாச்சும் கிடைக்குமா பாருங்க. ஸ்ப்ரூஸ் பயோம்க்கு வந்திருக்கேன். எங்கேயாச்சும் நல்லதாக கிடைக்குமா? வந்தோடனே கோல். இந்த கோல் எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. மூஞ்சில் குத்தணும் போல் இருக்குது.
நம்ம இங்கே வீடு கட்டிடலாம். நல்லா தான் இருக்குது, கிளிஃப் மாதிரி. ஓகே வந்துட்டோம். ஏங்க அதை சொன்னோன்னே கீழே விடுறேன். திரும்ப மேலே போகணுமா? ஓகே, நம்ம ஃபர்னஸிங் வச்சிடலாம். அயன் 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 பத்திரமாக இருக்கணும், அதுதான் நம்மளுக்கு முக்கியம். ஓகே, கோலை வச்சு அயன் ஸ்மெல்ட் ஆகிட்டு இருக்கணும். நம்ம அதுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு சின்ன வீடு மாதிரி கட்டிக்கலாம் ஸ்டோன்லே. இது போதும்னு நினைக்கிறேன். ஓகே, எங்கே கட்டலாம்? கரெக்டாக இங்கே கட்டலாம். 1 2 3 கொஞ்சம் பெருசாக கட்டலாம். அந்த நம்ம பழைய வீடை உடைச்சதுக்கான காரணமே ஏன்னா அது ரொம்ப குட்டியாக இருக்குது. ஓகே, 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 மாற்றி வச்சிட்டேண்ணா. இல்லை கரெக்டாக தான் வச்சுருக்கேன். கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறது. ஓகே, நம்ம செவரை கட்டணும். பக்கத்துலேயே ஓஷன்ன்றனால நம்மளுக்கு ஃபுட்டுக்கு கவலைப்பட தேவைன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ணி ஃபுட் எடுத்துக்கலாம். அப்போ இந்த வீடியோவில் இந்த வீடு மட்டும் நம்ம கட்டிட்டு முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீ நம்மளால் கேவிங்கும் போக முடியல, எதுவுமே பண்ண முடியல. worst மைன்கிராஃப்ட் பார்ட் எவர் ஐ மேட் இந்த சர்வைவல் தான். ஓகே, இப்போ நம்ம மேலே ஏறணுமே. இன்னொரு பிளாக் வைக்கலாமா? நான் இதே போதும்னு நினைக்கிறேன். அப்படியே ஸ்னீக் பண்ணிட்டு போகணும். வைக்க முடியல. ஹிட் பாக்ஸ் இருந்தாலும் வைக்க முடியலன்னு நினைக்கிறேன். இந்த சைட்டு வா ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடு கட்டி முடிச்சு கூப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒருலேயே இந்த வீட்டை கட்டி முடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள் இன்டீரியர் எப்படி இருக்குது. இந்த ஒரு பிளாக் வைக்க மாட்டேன்ட்டேன். இன்டீரியர் எப்படி இருக்குது. எக்ஸ்டீரியர் எப்பயும் இருக்குமே. நான் நார்மலாக கட்டுற வீடு மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம உள்ள டெக்கரேஷன் பண்ணணும். டெக்கரேஷன் நம்ம பெட் எங்கே அதெல்லாம் ஸ்மெல்ட் ஆச்சா? ஓகே, நம்ம ஸ்வாரோட ஹெல்த் முடிய போகுது. ஓகே, ரொம்ப ஓரமாக இருக்கிற மாதிரி இருக்கே. ஏதோ ஒன்று சிம்பிள் ஹவுஸ் தான் எங்கே இருந்தான்னு நம்மளுக்கு. இங்கே வச்சாச்சு. பெட் அங்கே போச்சு. பெட் எப்பயுமே நம்ம இந்த கார்னரில் தான் வைக்கணும். ஏன்னா உங்களுக்கு எங்கே பிடிக்குதோ அங்கே வச்சோம். ஆனால் எனக்கு இந்த கார்னரில் வைக்க தான் பிடிக்கும். கிராஃப்டிங் டேபிள். அடுத்த கொஞ்ச நாளைக்கு இதான் நம்மளோட வீடு. ஓகே, அடுத்த அன்னைக்கு நம்ம மறந்துட்டோம் எதையோ. செஸ்ட்டு. நம்ம செஸ்ட்டுக்கு என்னாச்சு? நம்ம அங்கேயே விட்டுட்டோம்ல. ஓகே, நம்ம கொஞ்சம் காப்பர் ஸ்மெல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம கிராஃப்டிங் டேபிளில் பிக்காக்ஸ் செய்யணும். ஃபர்ஸ்ட் நாம் அதுக்கு ஸ்டிக்ஸ் செய்யணும். பிக்காக்ஸ், ஸ்வார்டு, பிக்காக்ஸ். அவ்வளோதான், இதே போதும்னு நினைக்கிறேன். பேப்பர் எப்படி நம்மகிட்ட வந்துச்சு? ஒரு ஷீல்டு ஒன்று நம்மளுக்கு. பேப்பரும் நம்மளால் செய்ய முடியும்னு நினைக்கிறேன். ஒரு எம்டி மேப் அது. ஓகே ஓகே, இதே போதும். மேப் க்ரியேட் பண்ணியாச்சு.
லொக்கேட்டர் மேப் இல்லையா அப்போ? இப்போ நம்ம என்ன பண்ணுறது? நம்ம வீடு எங்கே இருக்குது? நம்ம வீடு எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஓஷன் இங்கே இருக்குது. அப்போ நம்மளோட வீடு இங்கே இருக்குது. நம்மளோட வீடு இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, காப்பர் ஸ்மெல்ட் ஆயிடுச்சா? டக்கு டக்குன்னு ஸ்மெல்ட் ஆகுதேப்பா. இன்னும் 2 ஸ்மெல்ட் ஆகிட்டுருக்கு. அது செஞ்சுட்டா ஒரு காப்பர் செஸ்ட் செஞ்சு வச்சிடலாம். அது ஏன் காப்பர் செஸ்ட்டு தான் செய்யணுமான்னு கேட்காதீங்க, நம்மக்கிட்ட வுட் இல்லை, அதனால தான் காப்பர் செஸ்ட் செய்கிறோம். இப்போ காப்பர் செஸ்ட் செய்யறதுக்கு வுட்டு வேணுமே. மறந்துட்டனே. வேறு ஏதாச்சும் பண்ண முடியுமா? இல்லை, ஒரு வுட்டன் செஸ்ட் வேணும். வுட் எடுக்கிறது ஒரு பெரிய மேட்ரே இல்லை, டக்கு டக்குன்னு போய் எடுத்துருந்துடலாம். டக்குன்னு போ. உல்ஃப் வித்தியாசமாக இருக்கீங்க பாருங்கள். ஒவ்வொரு பயமுக்கும் ஒவ்வொரு மாதிரி உல்ஃப் இருக்கும், ஒவ்வொரு விதமான உல்ஃப் இருக்கும். அடிச்சிடலாமா? முடிச்சிட்டோம், அவ்வளோதான். சும்மா தான் அடிச்சேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. டக்குனோட 3 பிளான் கரெக்டாக இருக்கும். பன்னெண்டு இருக்குது. இப்போ நம்ம போய் செஸ்ட் செய்யணும். நம்ம நார்மல் செஸ்ட்டே வச்சிடலாம், ஆனால் காப்பர் செஸ்ட் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இடம் இல்லை வைக்கிறதுக்கு. இங்கே வேறு நம்மளுக்கு லேப்பிஸ்லாம் கிடச்சிருக்கு, ஆனால் என்னது அயன் கிடைக்கல. இதுக்கு ஆண்டோம் இல்லையா? ஓகே, இப்போ நம்மளுக்கு செஸ்ட்டு கிடச்சிருச்சு. அதனால் நம்மளுக்கு தேவையான பொருள்லாம் இதில் போட்டு வச்சிடலாம். தேவையில்லாத பொருள்லாம் போட்டு வச்சிடலாம். மாற்றி சொல்லிட்டேன் நான். எல்லா பொருளையும் உள்ளே போடு. இதில் பிகாக்ஸ் தேவைப்படும், இந்த ஃபயர் ஒர்க்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது. மேப் வேணும், ஃபுட்லாம் போட்டுடலாம். க்ரீப்பர் ஹெட் வேணும், ஒயிட் டைலாம் வேணாம், இதெல்லாம் வேணாம். தேவையில்லாத எல்லாத்தையும் நம்ம உள்ளே போட்டுடணும். இந்த ஃபுட் வேணும், இல்லை எதுக்கு இருக்குன்னே தெரில. ஓகே, இது நம்மளுக்கு தேவைப்படாது. கன் பவுடர் தேவைப்படாது, இது தேவைப்படாது. ராட்டன் ஃப்ரெஷ்ஷில் எப்படி இருந்துச்சுனே தெரியல எனக்கு. ஜாம்பி அடிச்சாலும் அதில் வந்து வந்துருக்கும். இப்போ நம்ம க்ரீப்பர் ஹெட் எங்கே வைக்கணும்னா, இப்போ வீடு கரெக்டாக இருக்குது. ஓகே, 2 டார்ச் வச்சுட்டு டோர் நம்ம செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்கு டக்குன்னு போய் வுட்டை திறந்துடலாம். ஒரு டைமும் போயிட்டு வர வேண்டியதாக இருக்கே. எத்தனை டைம் நம்ம போயிட்டு வர்றது? அதனால் வுட்லாம் நம்ம வீட்டு பக்கம் அடிச்சிடாத. நல்ல வேலை ஸ்டோன்ன்றனால ஒரு பிளாக் தான் போயிருக்கு. இங்கே வெளியே இருக்கிறது நம்மளுக்கு சேஃப் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. அப்படியே நம்ம வெளியவே திடீர்னு பயந்து இந்த க்ரீப்பர் ஹெட் பார்த்தோன்னே என் வீட்டுக்குள்ள வந்துருச்சானு என்னையே நானே பயம்புறுத்திக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நம்ம டக்கு டோர் செய்யணும். டோர் செய்ய முடியுமா? இந்த டோர் செய்யலாம்ல. ஓகே, செஞ்சு டக்காக நைட் ஆயிடுச்சு. ஓகே, செஞ்சு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளோட புது வீடு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதோ அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் பிஆர்.